என்னுடைய பேர் முனைவர் கிறிஸ்பின் கார்த்திக். நான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் பெங்களூரில் உள்ள இன்ஸ்டியூஷனில் விஞ்ஞானியாக ஒர்க் பண்ணுறேன். இங்கே கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில் அவுட்ரீச் இன்சார்ஜாக இருக்கேன். இப்போ வருகிற 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இரவு 9 மணியிலிருந்து அதிகாலை 2:30 மணி வரை முழு சந்திர கிரகணம், டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் நடைபெறுகிறது. இது இந்தியாவிலேருந்து எல்லா பகுதிகளிலும் பார்க்கலாம். கொடைக்கானல் பகுதிகளிலும் நல்லாவே தெரியும். வெதர் பெர்மிட்டாக இருந்துச்சுன்னா, க்ளவுட் கிளியராக இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அதே போல் 5 மணி நேரம் நிகழ்கிறதுனால இரவு 9 மணிலேருந்து அதிகாலை 2:30 மணி நேரம் கட்டாயமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளால் எப்பயாவது க்ளவுட் கிளியராக இருந்தால் பார்க்க முடியும். இதனோட ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, முதல்ல சந்திர கிரகணம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது சூரியன் இங்கே இருக்குது, பூமி இங்கே இருக்குது. நமக்கு தெரியும் பூமியை சுற்றி நம்ம நிலவு வந்து சுற்றி இப்படி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் பூமி மேலே பட்டு இந்த பூமியோட ஷேடோஸ் வந்து நிலா மேலே படுது. ஸோ இதுதான் சந்திர கிரகணம் பேர். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, இதில் வந்து 2 டைப்பான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இந்த சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் பூமி மேலே படும்போது இந்த ரேஸ் வந்து டைவர்ஜிங்காக போகும், கன்வர்ஜிங்காக போகும், விலகி செல்லும், குறுகி செல்லும். இந்த குறுகிய ஷேடோ வந்து அம்புரான்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பெனும்புரான்னு சொல்லுவோம். அதாவது லைட்டர் ஷேடோ, இது வந்து டார்க்காக உள்ள ஷேடோ. ஸோ 9 மணிக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக சொன்னால் 8:58க்கு இந்த மூன் வந்து இந்த பெனும்புரா லைட்டர் ஷேடோவில் வருது. அது சில நேரம் நம்ம கண்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:57 கிட்டத்தட்ட 10 மணி போல் அந்த டார்க்கர் ரீஜனில் வருது. அப்போது நம்ம நல்ல பௌர்ணமி டயத்தில், இப்போது வெளிச்சமாக ஃபுல் மூனாக இருக்கிற டயத்தில் நமக்கு வந்து அந்த ஷேடோ படும்போது அந்த டார்க் ஷேடோ அம்ப்ராக்குள்ளே வரும்போது நம்ம கிளியராக பார்க்கலாம். அப்போ தான் எக்லிப்ஸ் ஆரம்பிக்குது. வெறுங்கண்ணாலையும் பார்க்கலாம், டெலஸ்கோப் உதவி இல்லாட்டா கூட வெறுங்கண்ணாலையுமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீக் வந்து டோட்டல் எக்லிப்ஸ் ஃபுல்லாக அந்த ரீஜனுக்குள்ளே வர வந்து 11 o'clock, அடுத்து 11 மணிக்கு, அடுத்து 11:41 வந்து பீக் இன் எக்லிப்ஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 12:30 வரைக்கும் அந்த இது ரீஜன் இருக்குது. அந்த எக்லிப்ஸ் முடிகிற டைம் பார்த்தீங்கன்னா 1:26. அதுக்கப்புறம் பெனும்புரல் எக்லிப்ஸ் முடிகிறது வந்து 2:25. கிட்டத்தட்ட அந்த நீங்கள் 9 மணிலேருந்து பார்த்தது தெரியாட்டாலும் ஒரு 10 மணிலேருந்து 11, 11:41, 12:30 மணி வரைக்கும் அந்த 1:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 to 1:30 நீங்கள் அந்த டார்க் ரீஜியன் அந்த ஷேடோ வந்து பார்க்கலாம். இதுதான் லூனார் எக்லிப்ஸ். இந்த வர்ற டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்ப்ரா ரீஜியன், டார்க்கர் ரீஜியனில் வரும்போது பார்த்தீங்கன்னா மூன் வந்து ரெட் கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில். அதை தான் நம்ம அடிக்கடி பிளட் மூன், ரத்த கலரில் மூன் இருக்குது, அப்புறம் ஆரஞ்சு கலரில் காப்பர் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட மீனிங் என்னென்னா, இப்போ பூமியிலேருந்து வர்ற சூரிய கதிர்கள் என்ன ஆகுதுன்னா, எர்த்து வந்து நம்ம வந்து அட்மாஸ்பியர் இருக்குது, வளிமண்டலம் இருக்குது, அந்த கதிர்கள் வந்து வளிமண்டலத்தில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகி தான் நம்ம நிலவு மேலே படுது. அப்படி படும்போது சின்ன சின்ன அலைநீளங்கள் உள்ளதெல்லாம் பிரதிபலிச்சிடும். ஆனால் லாங்கர் வேவ் லென்த், அதிகமான அலைநீளம் வந்து மட்டும்தான் நம்ம நிலவு மேலே படும். அலைநீளம் அதிகமாக உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கதிர்கள். ஸோ இது படும்போது அதனால தான் மூன் வந்து காப்பர் மூனோ இல்லை பிளட் கலர் மூன்னு சொல்கிறோம். மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. ஸோ இது வந்து எப்பயுமே ஒரு டோட்டல் எக்லிப்ஸ் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அதே இடத்துல நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த நிகழ்வு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது 2028 டிசம்பர் மாதம் நடக்கும். கரெக்டாக 31st நியூ இயர் டயத்தில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இயல்பான வானத்தில் நடக்கிற ஒரு ஷேடோ பிளே தான், நிழல் விளையாட்டு தான். அதை வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஒரு காலத்தில் தெரியாத பட்சத்தில் மக்கள் திடீர்னு அது மறைக்கும் போது அதனால அவங்க மூட நம்பிக்கையாக மற்ற விஷயங்கள்லாம் நினச்சி பயந்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இது அனைவருமே வெளியே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதை டெலஸ்கோப் மூலியமாகவும் நீங்கள் பார்க்கணுனாலும் பார்க்கலாம், வெறுங்கண்ணாலையும் பார்க்கலாம். இதுக்கிடையில் ஒரு புது இன்ஃபர்மேஷனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டில் அந்த டயத்தில் யார் யார் பறக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு டெல்லி டு சென்னை, கொல்கத்தா டு பெங்களூர், கொல்கத்தா டு மும்பை, அந்த ரீஜியனில் பார்க்குறவங்க வந்து ஃப்ளைட்டில் அபோவ் த க்ளவுட்ஸ், கிட்டத்தட்ட 35,000 ஃபீட்டுக்கு அபோவ்னா 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே, க்ளவுட்ஸ்க்கு மேலே இருந்து உள்ளவங்க அழகாக அந்த டயத்தில் ஃப்ளை பண்ணுறவங்க பார்க்கலாம். ஸோ இந்த அரிய ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணாத மாதிரி கேட்டுக்கிறேன். இங்கே வந்து அப்சர்வேட்டரி வந்து க்ளவுட் கிளியராக இருந்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் வந்து அப்சர்வேட்டரி ஓப்பனில் வச்சுருக்கோம். அந்த செட்டப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், டெலஸ்கோப் அரேஞ்ச்மெண்ட், பைனாக்குலர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அதே போல் எங்களோட மெயின் ஸ்டேஷன் பெங்களூர்லேருந்து
எல்லா ஃபீல்ட் ஸ்டேஷனோட ஃபீடையும் இன்டகிரேட் பண்ணி அங்கே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அது ஐஏ பெங்களூர் எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது, அதில் பார்க்கலாம். இங்கே க்ளவுடியாக இருந்தாலும் ஹேண்ட்லி லடாக் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அங்கேருந்தும் அந்த லைவ் ஸ்ட்ரீம் செய்யப்படும். நாளைக்கு என்ன கலரில் சார்? எப்பயுமே நான் சொன்னேன் இல்லையா, இது அம்ப்ரா ரீஜனில் வரும்போது டார்க் தான். அந்த டோட்டல் எக்லிப்ஸ் டைத்தில் ரெட் கலரில் தெரியும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு போகும் சொல்லலாம் அந்த பீக்கான டயத்தில். ஆமாம். இப்போ கர்ப்பிணி பெண்களுக்குலாம் பாதிக்கும் போது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி மூணு நம்பிக்கை இருக்கு. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் இப்போ நமக்கு விஷயம் தெரியும், அதனால அதனுடைய சயின்ஸ் பின்னணி எதனால் நடக்குதுன்றது தெரியும். அந்த காலத்தில் கொஞ்சம் நான் அந்த அறிவு வளர்கிற டயத்தில் என்னன்னு தெரியாமல் திடீர்னு ஒன்று மறைக்கும் போது அவங்க பயந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்த ஒரு சில மூட நம்பிக்கைகள் தான். இப்போ நமக்கு ஒரு ஒரு நிகழ்வுக்கு பின்னாலும் ஏன் எதற்கு எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ அதெல்லாம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் இயல்பாக வந்து வெளியே வந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமாக. ஸோ நிலவு வந்து எந்த இடத்துல தெரியும்னா கிட்டத்தட்ட சவுத் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டில் பார்க்கலாம். அதாவது தென்கிழக்குலேருந்து தென்மேற்கா போகும் இந்த டைமிங்கில். Subscribe to One India and never miss an update.